Hi, hello and welcome to VAG Home Bakers. இன்னைக்கு வீடியோல நல்ல கலர்ஃபுல்லான ஒரு ரெயின்போ கேக் எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். இந்த கேக்கோட பிரைஸ் டீடைல்ஸும் பேக்கிங்கும் இதல நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கேக் வந்து 1.5 kg உள்ள கேக். நம்ம வந்து இதுல சாக்லேட் ஃப்ளேவரை தவிர வேற எந்த ஃப்ளேவர் வேணாலும் இந்த கேக்ல பண்ணலாம். நான் வந்து மேங்கோ ஃப்ளேவர்ல பண்ணியிருக்கேன். இந்த ரெயின்போ கேக் வந்து 6 லேயர்ஸும் 6 கலர்ஸ்ல வந்து நான் இப்போ செய்து காமிக்க போறேன். இப்போ நார்மலா ரெயின்போனா 7 கலர்ஸ் வரும். ஆனால் 7 கலர் ஆகும்போது இப்போ 1.25 கிலோ அந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால 1.5 kgக்கு 6 கலர்ஸ்ல மாதிரி பண்ணியிருக்கேன். நார்மலாக 1.5 kgக்கு 6 டேபிள் ஸ்பூன் மில்க் நமக்கு தேவைப்படும். ஸோ கலர்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் மில்கையுமே தனித்தனியாக எடுத்திருக்கேன். இந்த கேக்குக்கு நான் யூஸ் பண்ண போகிற கலர்ஸ் வந்து ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்கேன். பாட்டம் வந்து வயலட், அதுக்கப்புறமா ரேடியன் ப்ளூ, இது வந்து ஐஸ் ப்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா லீஃப் கிரீன், தென் எக் எல்லோ, ஆரஞ்ச், அப்புறமா ரெட். இந்த 6 கலர்ஸையுமே தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கலர்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஸ்டாண்ட் மிக்சரோட பவுல் எடுத்திருக்கேன். அதில் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 6 முட்டையும் 1.5 கப்புக்கு பவுடர் பண்ண சுகரும் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன், அதுக்கு கூட 1/8 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு கூடவே 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு வெனிலா எசன்ஸையும் சேர்த்துட்டு ஸ்டாண்ட் மிக்சரில் பீட் பண்ணிடலாம். இந்த டைமில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1.5 கப்பு மைதா, அதுக்கு கூட 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த கேக்கு பேக் பண்ணுறதுக்கு வந்து 6 inch டின் எடுத்திருக்கேன். அப்போ ஒவ்வொரு கலருக்கும் வந்து ஒவ்வொரு லேயராக நமக்கு வந்து இதில் டோட்டலாக மொத்தமாக சேர்த்து வந்து பேக் பண்ணி எடுக்க முடியும். எக்கு நல்லா ஃப்ளஃபியாக பீட் ஆகிடுச்சு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 2-3 டைம்ஸ் பீட் ஆனதுமே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அவன் ப்ரீ ஹீட் போட்டால் போதும். இதுக்கு 10 மினிட்ஸுக்கு ப்ரீ ஹீட் போட்டுக்கணும். இந்த மிக்சிங் பவுலோட வெயிட்டு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி முடிஞ்சதுமே டோட்டல் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அப்புறமா மிக்சிங் பவுலோட வெயிட்டை மைனஸ் பண்ணிவிட்டு அந்த டோட்டல் எவ்வளோ பேட்டர் இருக்கோ அதை வந்து 6ஆக டிவைட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு கலராக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஒவ்வொரு கலரையும் தனித்தனியாகவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு கலர் கிடைக்கும். இதை மாதிரியே எல்லா கலருக்குமே செய்திடலாம். இப்போ ஒவ்வொரு கலருக்கும் நம்ம பேட்டர் ரெடி பண்ணதுமே அவனில் எடுத்து வச்சிடலாம். எல்லா கலரையும் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம வெளியில் ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா கேக் பேட்டர் செட்டில் ஆகி கேக் நமக்கு ஹார்டாக கிடைக்கும். நம்ம இப்போ ஒவ்வொரு கலருக்கும் உள்ள பேட்டரை வெயிட் பண்ணி மிக்ஸ் பண்ணுற டைமில் பேலன்ஸ் இருக்கிற பேட்டரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும். க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தா நமக்கு வந்து பேட்டர் சீக்கிரமாக ஹார்ட் ஆகாது. பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 160 டிகிரிக்கு 20 மினிட்ஸ் அந்த ஒவ்வொரு லேயரும் நமக்கு பேக் ஆகணும். இப்போது இந்த ரெயின்போ கேக்குக்கு நம்ம ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு டைமில் தான் இந்த அவனுக்குள்ளால நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த கலர் வச்சோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவே தான் அந்த ஆர்டர் படியே கலர் மிக்ஸ் பண்ணி நான் பேட்டர் உள்ள வச்சுருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 20 மினிட்ஸ் ஆன உடனே நம்ம ஃபர்ஸ்ட்டு வச்ச கலர்ஸை வந்து பேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி ஒவ்வொன்றா செக் பண்ணி வெளியே எடுத்துடலாம். எல்லா லேயருமே பேக் ஆகி கிடச்சிருச்சு. இதை மோல்டுலேருந்து ரிமூவ் பண்ணி கூலாக விட்டுடலாம். கேக் ஸ்பாஞ்ச் கம்ப்ளீட்டாக கூலாகி கிடச்சதும் ஃப்ராஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எல்லா லேயருமே சுகர் சிரப்பு வச்சு நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 5 லேயர்ஸுக்கு மட்டும் நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். அதனால 5 லேயரில் மட்டும் க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டாப் லேயர், அதாவது இந்த ரெட் கலர் கேக் ஸ்பான்ஸில் மட்டும் நம்ம க்ரீம் அப்ளை பண்ண தேவையில்லை. அப்புறமா எல்லா லேயர் க்ரீமையும் பேலட் நைஃப் வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி நான் இந்த ரெயின்போ கேக் வந்து மேங்கோ ஃப்ளேவரில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹோம்மேடு மேங்கோ க்ரஷ் வந்து இந்த ஒவ்வொரு லேயர்லையும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதையும் கேக்குக்கு மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெயின்போ கேக்கு 9 இன்ச்சுக்கு கேக் போர்டு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா கேக் வந்து போர்ட்லேருந்து ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அடுத்ததாக ஒவ்வொரு லேயராக
கரெக்ட் அந்த கலர் ஆர்டர் படி எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த கேக்கு வந்து போர்டோட சென்டர்லேயே வைக்கல, கொஞ்சம் ஒரு சைட்லேயே வச்சுருக்கேன். அப்போ தான் போர்டில் வந்து அந்த பர்த்டே நேம் எழுதுறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். அப்புறமா அந்த கேக்கு நம்ம ஒவ்வொன்றா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சது லெவலுக்கு இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கலாம். இனிமேல் இந்த கேக்குக்கு க்ரம் கோட் கொடுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக டிஷ்யூ பேப்பர் வச்சு கேக் போர்டை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம க்ரம் கோட் முடிச்சு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறதா இருந்ததுன்னா போர்டில் அப்படியே க்ரீம் நல்லா ட்ரையாக இருக்கும். அப்புறமா வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அது மாதிரியே க்ரம் கோட் முடிச்சதுமே கேக்கில் வந்து ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். ஏன்னா இது டால் கேக்காக இருக்கிறதுனால நம்ம டெலிவரி டைமில் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்கியூவர்ஸ் வந்து இன்சர்ட் பண்ண வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இல்லை. ஸோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தெரியுது பார்த்தீங்களா, நான் ஸ்கியூவர்ஸ் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இனி இதுக்கு மேலே நம்ம நாசில் டெக்கரேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த 6 லேயர்ஸுக்கும் வந்து 6 கலரில் ரோசரி டிசைன் ஒர்க்கு கொடுக்கணும். அதுக்காக கேக்கோட இந்த டாப்பில் வந்து இந்த மாதிரி 6 டிவிஷன்ஸாக ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த 6 கலர்ஸுமே நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டிசைன் போட முடியும். இப்போ வெர்டிக்கலாக ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு கலர் அப்படிங்கிறது மாதிரியாக நமக்கு ஈஸியாகவே டெக்கரேட் பண்ணிக்கலாம். கேக்கில் ரோசரி டெக்கரேஷன் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்டார் நாசில் ஸ்மால் சைஸில் உள்ள ஸ்டார் நாசில் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்பர் எதுவும் கிடையாது. ஸோ எப்போவுமே நாசில் நம்ம பைப்பிங் பேக்கில் எடுக்கும்போது கவனிச்சுக்கணும். அதோட டிப்பு வந்து அந்த பைப்பிங் பேக்லேருந்து வெளியில் இருக்கிறது மாதிரியாக இருக்கணும். கேக் நம்ம பேக் பண்ணும்போது ஒவ்வொரு லேயருக்கும் என்ன கலர் கொடுத்தோமோ அதே சேம் கலர் தான் வெளியில் அந்த நாசில் டெக்கரேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு லேயருக்கும் கொடுத்துக்கணும். ஸோ நான் பாட்டம் லேயருக்கு வயலட் கலர்லேயே நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி ரோசரி டெக்கரேஷன் எந்த கேக்குக்கு நம்ம பண்ணுறதா இருந்தாலும் ஐசிங் பண்ண தேவையில்லை. க்ரம் கோட் முடிச்சுட்டு டேரெக்டாகவே இந்த மாதிரியே நம்ம டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த நாசிலில் பாருங்கள் அந்த டிப்பில் க்ரீம் எல்லாம் ஃபில் ஆகி நமக்கு கரெக்டாக நீட்டாக அந்த ரோசரி டிசைன் வராது. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த டிப்பை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கணும். அடுத்ததாக கேக்கோட டாப்லையும் இந்த டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ரோசரி டெக்கரேஷன் வந்து பிகினர்ஸு கூட ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். இது மாதிரியே கேக் ஃபுல்லாக ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு கலராக நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெயின்போ கேக் 1.5 kgக்கு நான் 1200 rupees நான் சார்ஜ் பண்ணுவேன். அது மாதிரி இப்போ கேக்கோட ஃப்ளேவர் ரேட்டு கூடின ஃப்ளேவராக நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதை பொறுத்து கேக்கோட ப்ரைஸும் சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான், டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் இந்த கேக்கோட பேக்கிங் பார்க்கலாம். நான் அதுக்கு 1 kg பாக்ஸ் வந்து 2 எடுத்திருக்கேன். அதாவது சைஸ் பார்த்தீங்கன்னா 9x9x4 வரும். இதுதான் பேசிக் 1 kg கேக் பாக்ஸோட சைஸ். ஸோ இந்த கேக் பாக்ஸில் இந்த லைன் மார்க்கிங் இருக்கிற ஸ்பேஸில் எல்லாமே அதை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸ் ரெண்டையுமே ஆப்போசிட் சைட்லேயே நம்ம வச்சுக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம 1 kg கேக்கெல்லாம் எப்படி அந்த சைடெல்லாம் க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணுவோமோ அதே மாதிரியே இந்த 2 பாக்ஸையுமே ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு அதோட சைடை வந்து இந்த மாதிரியே நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக 1 kg கேக்குக்கே 2 டைப்பில் பாக்ஸ் நமக்கு கிடைக்கும். அதாவது நார்மல் பாக்ஸும் ஹைட் பாக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். நார்மல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 9x9x4 சைஸாக இருக்கும். ஹைட் பாக்ஸ் அப்படிங்கிறது 9x9x5 சைஸில் இருக்கும். ஸோ நம்ம வந்து கேக்கோட ஹைட்டை பொறுத்து நம்ம பாக்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இந்த 2 பாக்ஸுமே கொஞ்சம் ரேட்டு டிஃப்ரென்ஸும் இருக்குது. ஸோ இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5.5 inches வந்து ஹைட் இருக்குது. ஸோ இதோட 1 kg ஹைட் பாக்ஸில் நம்மளால் பேக் பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து 1 kgயில் உள்ள 2 பாக்ஸை சேர்த்து இந்த மாதிரியே பேக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸோட ஆப்போசிட் சைடையும் வந்து க்ளோஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த 2 பாக்ஸ் நம்ம சேர்த்து பேக் பண்ணுறதுனால நம்ம நார்மலாக பேக் பண்ணுறதை விடவும் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பேக் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோம். என்னென்னா நம்மளோட கை வந்து அந்த டெக்கரேஷனில் வந்து பட்டுருச்சு அப்படின்னா இந்த டெக்கரேஷன் கலைஞ்சிரும். ஸோ கேர்ஃபுல்லாக பேக் பண்ணணும். லாஸ்ட்டாக இந்த 2 பாக்ஸோடையும் அதை க்ளோஸ் பண்ணுற போர்ஷனை எடுத்து சேர்த்து ஒரு டேப் போட்டு விட்டுக்கலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னொன்று இருக்குது, அந்த கேக்கோட சைடு எதுவுமே நம்ம அதை க்ளோஸ் பண்ணுற அந்த பாக்ஸில் வந்து டச் ஆகக்கூடாது. ஸோ இது ஃபர்ஸ்ட்டு லைட்டாக ஒன்று ட்ரையல் செய்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் க்ளோஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக கேக் பாக்ஸுக்கு மேலே நைஃப் எடுத்து வச்சு அதையும் ஒரு டேப் போட்டு விட்டுக்கலாம். அவ்வளோதான், பேக்கிங் ஓவர்.
உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. அதே மாதிரி கேக் டெக்கரேஷன்ஸில் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.